50 கிராம் எண்ணெய் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 25 கிராம் டால்டா போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா செவக்க விடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, செவக்கட்டும். நல்லா செவக்கட்டும், கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா செவந்துடும். நல்லா செவக்கட்டும், கிண்டுங்க. அது கூட வெங்காயம் இன்னும் செவக்கிறதுக்கு 2 உப்பு, கல்லுப்பு போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டு கிண்டி விடுவோம். நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துடும். நல்லா செவந்து வரப்போகுது. வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. வெங்காயம் நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிண்டணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிண்டுவோம். அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறேன். நல்லா தக்காளி போட்டு நல்லா கிண்டுவோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகா போட்டுக்குவோம். பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டியாச்சு. பச்சை மிளகா போட்டு நல்லா செவக்க கிண்டியாச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுறேன். 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். 2 ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் தயிர் 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். தயிரை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டோன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆமாம், அதுக்கு இடையில் சிக்கன் போட போகிறோம். சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்குள்ளே சிக்கனை கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அந்த கறி அதிலே வெந்துடும். சிக்கன்லேயே திறந்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சு. அதை நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டு 1/2 ஸ்பூன் லெமன் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் லெமனை ஊற்றி நல்லா எல்லாம் சாடுற மாதிரி கிண்டி விட்டுட்டு அளவு தண்ணி, சீரக சம்பா அரிசி 1க்கு 1.5 தண்ணி வைக்கணும். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்குருவோம். பத்தலை, இன்னும் கொஞ்சோன்னு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு மூடியை போட்டுருவோம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கு இடத்துல புதினா மல்லி போட போகிறேன். புதினா மல்லி போட்டுக்குருவோம். புதினா மல்லி போட்டு நல்லா குறைஞ்சிருச்சு. சீரக சம்பா அரிசியை போட்டுக்குவோம். சீரக சம்பா அரிசியை போட்டு நல்லா எல்லாம் நல்லா கிண்டி விட்டணும். எல்லா மிளகா எல்லாம் செய்கிற மாதிரி கிண்டி விட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பத்தலையா திரும்ப போட்டுக்குருவோம். போட்டுட்டு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நெய் போடுறோம். கொஞ்சம் நெய்யை போட்டு நல்லா லேசாக கிண்டி விட்டுட்டு அப்படியே 10 நிமிஷம் தம்மில் வச்சுருவோம். 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கு அப்படியே இடையில நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிட்டு வந்துடுவோம். எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து நல்லா பொரிஞ்சிட்டோம். அடுத்து சோம்பு போட போகிறேன்.
சோம்பு போட்டேன், சோம்பு பொரிஞ்சிருச்சு. இது வெங்காயம் போட்டேன், வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டு கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டியாச்சு. தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டு கிண்டுவோம். நல்லா கிண்டிட்டு தக்காளி மசியட்டும். கொஞ்சம் உப்பு போடுவோம். தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. அது கூட சிக்கனை போட்டுருவோம். சிக்கனை போட்டு நல்லா கிண்டிடுவோம். சிக்கனை போட்டு நல்லா கிண்டிடுவோம். சிக்கனை போட்டு நல்லா கிண்டியாச்சு. நல்லா சிக்கனை போட்டு நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு 2 நிமிஷம் மூடி போடணும். மூடி போட்டோம். பொடி போட்டு எடுத்துட்டோம். கறி நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. கிண்டி விட்டு நல்லா கறி வெந்துருச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டேன். காஞ்ச மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டியாச்சு. நல்லா கிண்டிட்டு உப்பு இருக்கான்னு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்ப்போம். உப்பு பத்தலைன்னா போடுவோம், இல்லைன்னா வேண்டாம். 1 ஸ்பூன் சிக்கன் பொடி போட்டிருக்கேன். போட்டு கிண்டி விட்டேன். சிக்கன் பொடி போட்டு கிண்டி விட்டேன். நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ சிக்கன் கிரேவி ரெடி. சீரக சம்பா பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.